பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு பையன் அதிர்ஷ்டிங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் புவனாவரி கேள்விக்குறியில் வந்துட்டு ஒரு இளைஞன் இளையராஜா இன்சர்ட் பண்ணி ஒரு நல்ல க்ளீன் ஷேவ் பண்ணி அவரை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்க்குறேன், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வேஷ்டி ஜுப்பா போட்டு ருத்ராட்சை போட்டு முடியெல்லாம் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து பொட்டோடு இருக்காங்க. ஒரு பார்த்த உடனே நான் சாமியான்னு கூப்பிட்டேன். இது என்ன சாமியான்னு சொன்னேன். இதுதான் சாமி ஒரிஜினல்னு சொன்னாங்க. அப்போலேருந்து அவர் எப்போவுமே சாமியான்னு நான் கூப்பிடுறேன். அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து ஒரு வழி பஞ்சவரணாசம் கூட வந்து ஒரு படத்துக்கு வந்து நான் வந்து கம்போசிங் போயிருந்தேன் ஷூட்டிங்கில். அப்படி போயிருக்கும்போது ஜஸ்ட்டு வந்து ராகங்கள் அப்படி வருது, ஜஸ்ட்டு 6 மணியை தொட்டு அப்படியே கொட்டுறாங்க. அதாவது அந்த பழைய காலத்தில் வந்து பட்டிக்காட்டில் வந்துட்டு அந்த நெல் குவியல் இருக்கும். அது வந்து ஒருத்தர் அளந்து கொடுப்பான், இன்னொருத்தர் தள்ளி கொடுத்துட்ருப்பான். அளந்து கொடுக்குறவன் வந்து தள்ளி கொடு பற்றி பார்க்கவே மாட்டான். அந்த மாதிரி அந்த ராகங்களோட ராசியை வந்து அந்த ராக சரஸ்வதி ராக தேவி இந்த ராக தேவனுக்கு அப்படியே தள்ளி கொடுப்பான். இவர் அப்படியே அந்த ஹார்மோனியம் அப்படியே அள்ளி கொடுக்குறார். அந்த மாதிரி ஒரு இது சில விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், நேரம் கருது. ஒரு வாட்டி எனக்கு வந்து வாங்க ரஜினி உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன சமாச்சாரம் சொல்லி போனால், இந்த மாதிரி ரஜினி உங்களுக்கு தெரியும், நம்ம பாவதார் அண்ணா வந்து அவர் மறைஞ்சிட்டார், இன்னொரு பாஸ்கர், இன்னொரு அமரன். கங்கேபரன் வந்து அப்படியே அவன் செட்டில் ஆகிட்டான், மியூசிக் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான். நான் பாஸ்கர் கொஞ்சம் செட்டில் பண்ணணும், நீங்கள் ஒரு படம் பண்ணணும் சொன்னாங்க. சரி சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்தேன். பஞ்சவரணாச்சலம் எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க.